السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மக்கால இணை வைப்பாளர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அடக்குமுறைகள் காரணமாக அவங்க தன்னுடைய சொந்த ஊர் மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு நாடு துறந்து போனாங்க. இந்த ஹிஜ்ரத்து நிகழ்வு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இஸ்லாமிய வரலாறில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவே அமைஞ்சிச்சு. ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹிஜ்ரத்தை தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல் ஹிஜ்ரத்தை அபிசீனியா ஹிஜ்ரத் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மக்கத்து முஷ்ரிக்குகள் கடுமையான தொல்லைகள் கொடுத்தாங்க. யாருக்கு? நபித்தோழர்கள் மக்காவை விட்டு வேறு நாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கிடைச்ச உடனே பல நபித்தோழர்கள் என்ன பண்ணாங்க? அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத்தை செஞ்சாங்க. அந்த ஹிஜ்ரத்தை செஞ்சவங்களையே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் அவங்களுடைய துணைவியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, இவங்களும் அதில் அடங்குவாங்க. அபிசீனியாவை அப்போ யார் ஆட்சி செஞ்சா? ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மன்னர் நஜ்ஜாஷி அவர் தான் ஆட்சி செஞ்சார். இருந்தால் கூட அங்கே அடைக்கலம் புகுந்த முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கோ இல்லைனா அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்களை நிறைவேற்றுறதுக்கோ எந்த தடையுமே விதிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அபிசீனியா ஹிஜ்ரத் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு? கிபி 615. கிபி 615 615 அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவுறுத்தல் பேரில் மக்கா குறைஷிகள் ரொம்ப சித்திரவதை கொடுத்தாங்களா, அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12 ஆண்கள் அப்புறம் 4 பெண்கள் அடங்கிய ஒரு குழுவை அபிசீனியா, இப்போ அதை எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த நாட்டுக்கு முதல்ல ஹிஜ்ரத்தை செய்கிறாங்க. அங்கே நீதியான மன்னர் நஜ்ஜாஷி ஆட்சியில் நடந்த முதல் இஸ்லாமிய ஹிஜ்ரத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்? ஏன் ஹிஜ்ரத்து பண்ணாங்க? மக்கால முஸ்லீம்களுக்கு எதிராக அதிகரித்த துன்புறுத்தல்கள் தான் காரணம். இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை சுதந்திரமாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்துச்சு மக்கால. அதனால தான் அப்போது யாருடைய தலைமை கீழே இது இந்த ஹிஜ்ரத் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மனைவி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, இவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள். அதுக்கப்புறம் அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷி இருக்கார் இல்லையா, இவர் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அவங்களுடைய கொள்கைகளை மதிக்கக்கூடிய ஒரு நீதியான ஆட்சியாளராக இருந்தார். அதுக்கப்புறமா 2ஆம் ஹிஜ்ரத்து கூட நடந்துச்சு. அதாவது முதல் ஹிஜ்ரத்து போனவங்க பார்த்திங்களா, அதுக்கப்புறம் மக்கா திரும்பினா கூட நிலைமை மாறவே இல்லை. அதனால் திரும்பவும் அதிகமான நபர்களோட 2வது முறையாகவும் அபிசீனியாவுக்கே ஹிஜ்ரத்து செஞ்சாங்க. இந்த ஹிஜ்ரத்து இஸ்லாத்தோடைய ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய கொள்கை உறுதிக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதீனா ஹிஜ்ரத்து நடந்துச்சு. சரியா? மதீனா ஹிஜ்ரத்து நடந்துச்சு. அதாவது இது எப்போ நடந்துச்சு? கிபி 622. கிபி 622 அப்போ தான் மதீனா ஹிஜ்ரத்து நடந்துச்சு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தோழர்களும் மக்கா குறைஷிகளோட கொடுமை தாங்க முடியாமல் இறை கட்டளை வந்ததுக்கு பிற்பாடு மக்காவிலேருந்து மதீனா அப்படிங்கிறது யத்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். யத்ரிப் இந்த இடத்துக்கு குடிபெயர்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த மதீனா ஹிஜ்ரத்து. இது இஸ்லாமிய வரலாறில் ஒரு புதிய சாப்டரையே ஓப்பன் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது முதல் இஸ்லாமிய அரசு அமைகிறதுக்கு வழிவகுத்த ஒரு மகத்தான பயணம் அப்படின்னும் இதை நம்ம சொல்லலாம். இதை ஏன் மதீனா ஹிஜ்ரத்துக்கு போனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கால முஸ்லீம்கள் மேலே அதிகமான சித்திரவதைகள் ரொம்பவே இந்த குறைஷிகளால் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் இல்லையா, அதை தேடி தான் இந்த இடம் பெயர்வு அப்படிங்கிற ஒரு ஹிஜ்ரத் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க துணையாகவே போனாங்க. அவங்க 2 பேரும் தான் ஹிஜ்ரத்து பண்ணாங்க.
இந்த பயணத்தில் சவுரு குகையில் 3 நாட்கள் மறைஞ்சிருந்தாங்க. மதினா மக்களை வந்து அன்சாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அன்போடு வரவேற்றாங்க. இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு தான் இஸ்லாமிய நாட்காட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹிஜ்ரி ஆண்டு அது அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தொடங்கப்பட்டுச்சு. மதினாவில் அகில உலகத்துக்குமே இஸ்லாமிய பிரச்சாரம் பரவுறதுக்கும் முஸ்லீம்கள் ஒற்றுமையோடு வாழ்கிறதுக்கும் முதல் இஸ்லாமிய சமுதாயம் உம்மா உருவாகிறதுக்கும் இது ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹிஜ்ரத் வந்து சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் போராட்டத்தோடைய திருப்பு முனையாகவும் கருதப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து நடந்துச்சு இல்லையா, இந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவில் முஸ்லீம்கள் ஹிஜ்ரத்து செய்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து காட்டப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம்களை நோக்கி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 2 கருங்கல் மலைகளுக்கு இடையில் பேரீச்ச மரங்கள் நிறைந்த மதீனா பகுதியை நீங்கள் ஹிஜ்ரத்து செய்கின்ற நாடாக நான் காட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதீனா அப்படிங்கிறது 2 கருங்கல் மலைகளுக்கு இடையில் பேரிச்ச மரங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் மதீனா அப்படிங்கிறது அவங்களுக்கு கனவுல காட்டப்பட்டிருக்கு. அங்கே தான் வந்து அவங்க ஹிஜ்ரத்து செய்யணும் அப்படிங்கிறதும் காட்டப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவிப்பை கேட்ட நபி தோழர்கள் என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்ய தொடங்கிட்டாங்க. முதல்ல மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்அப் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து மதீனாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிற்பாடு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் ஒரு குழு அவங்க எல்லாரையுமே மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சாங்க. அபிசீனியாவுக்கு முன்னாடியே ஹிஜ்ரத்து செஞ்சுருந்த நபித்தோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் மதீனாவுக்கு மக்கள் ஹிஜ்ரத்து செய்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க அபிசீனியாவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்ய தொடங்கிட்டாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மக்காவிலேருந்து அபிசீனியாவுக்கு போனாங்களா, அதுக்கு பிற்பாடு அபிசீனியாவிலேருந்து மதீனாவுக்கு அப்படின்னு 2 ஹிஜ்ரத்தை செஞ்ச சிறப்பு பெற்றவங்களாகவும் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காலேருந்து மதீனாவுக்கு பெரும்பாலான நபித்தோழர்கள் ஹிஜ்ரத்தை செஞ்சுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்ய புறப்பட ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுங்க, எனக்கு ஹிஜ்ரத்துக்காக அனுமதி வழங்கப்படுறத நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங், அதாவது காலை மாலை நேரங்களில் வழக்கமாக போகக்கூடியவங்களாகவே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய மகள்கள் யார் இருந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களோட உட்காந்துட்ருக்கும் போது அப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வழக்கமான நேரம் இல்லாமல் இந்த பகல் நேரத்தில் அவங்களுடைய தலையை மூடினவங்களாக வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்கிறாரு. அதாவது ஒரு உச்சி நேரம், நண்பகல் நேரம் 12 மணி இருக்கும் அந்த டைமில். ஏன்னா அவங்க காலையில் வருவாங்க, மாலையில் வருவாங்க, இன்பிட்வீனில் வரவே மாட்டாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக நண்பகலில் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செய்தி போகுது. நண்பகல், அதாவது சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது. இதை பார்த்தோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து புதுசாக ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் வராங்க அப்படின்னுங்கிறத நினச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரிய பண்பு கொண்டவங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, வீட்டுக்குள்ளார உடனே நுழையாமல் வாசலில் நின்று அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கிடைச்சதுமே வீட்டுக்குள்ளார நுழையிறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களோட இருக்கிறவங்கள வெளியே போக சொல்லுங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இங்கே இருக்கிறவங்க உங்களுடைய குடும்பத்தினர் தான், என்னுடைய புதல்வி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் இருக்கிறாங்க.
போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு போகிறதுக்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டாச்சு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. இதை கேட்டவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் உங்களோட வர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் என்னோட வர்றதை நானும் விரும்புகிறேன் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்ந்து ஹிஜ்ரத்து போகிறதுக்கு முடிவு செஞ்சுட்டாங்க. முடிவு செஞ்சதுக்கு பிற்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பயணத்துக்காக நான் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய 2 ஒட்டகங்கள் என்கிட்ட இருக்குது, அதில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இலவசமாக ஏற்றுக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. நான் அதை விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொந்த காசில் சுபஹானல்லாஹ் சொந்த செலவில் தான் ஹிஜ்ரத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. சுபஹானல்லாஹ். அப்படின்னு அவங்க நான் அதை விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு உறுதியாக பதில் சொல்லியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய பாதையில் செய்யப்படக்கூடிய ஹிஜ்ரத்துக்கான கூலி முழுமையாக அல்லாஹ்விடமிருந்து தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கம் இங்கே வெளிப்படுது பார்த்தீங்களா. சுபஹானல்லாஹ். எந்த நிலையிலுமே பிறர் சொத்துக்களுக்கு ஆசைப்படாத உயர்ந்த ஆன்மீக தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு இதை இந்த நிகழ்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தெளிவான சான்றா இந்த நிகழ்வு இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண ஏற்பாடுகள் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மதீனாவுக்கு புறப்படுறதுக்கான பயண ஏற்பாடுகளை செஞ்சுட்டாங்களா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கப்புறம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேருமே பயணத்துக்கான உணவை தயார் செய்கிறாங்க. இந்த உணவை ஒரு தோல் பையில் வச்சு கட்டுறதுக்காக தயார் பண்ணும்போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்களுடைய தந்தைக்கிட்ட கேட்குறாங்க, இந்த தோல் பையை கட்டுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னுடைய இடுப்பு கச்சு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, அப்படின்னா அதை 2ஆக கிழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்களுடைய இடுப்பு கச்சையை 2ஆக கிழித்து ஒரு இதை உணவு வைக்கக்கூடிய தோல் பையை கட்டுறாங்க. ஒரு கச்சையால் உணவு வைக்கக்கூடிய தோல் பையை கட்டுறாங்க. 2 கச்சுடையால், அதாவது ஜாத்துன் நிதாக்கைன் அப்படின்னு அவங்கள கூப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹிஜ்ரத் பயணத்தின் நேரத்தில் அவங்களுக்கு உணவு பையை தொங்க விடுறதுக்கு தன்னுடைய கச்சை நாடாவை, அதாவது பெல்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாடாவை 2 பாதிகளாக கிழிச்சு கட்டினதுனால தான் இந்த பெருமைக்குரிய பெயரை இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறப்பு பெயர் என்ன? 2 கச்சுடையால் ஜாத்துன் நிதாக்கைன் அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஹிஜ்ரத் பயணத்து நேரத்தில் உணவு பையை உணவு பை அப்புறம் தண்ணீர் தோல் பை இருக்குது பார்த்தீங்களா, இதை கட்டுறதுக்கு தன்னுடைய இடுப்பு கச்சையை 2 பாதிகளாக கிழிச்சு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள், அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத் பயணத்துக்காக தங்கிட்ட இருந்த 5000 இல்லைன்னா 6000 திரகங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய தந்தை, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க கண் பார்வை இல்லாதவங்க. அபு குஹாஃபா அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எல்லா பொருட்களையும் கொண்டு போயிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு அச்சத்தோடு கேட்குறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எதுக்குமே கவலைப்படாமல் நமக்காக இவ்வளவு நன்மைகளை அவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன கற்களை எடுத்து முற்றத்தில் வைக்கிறாங்க. அதன் மேலே கிரகங்களை வச்சது மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு துணியை போட்டு மூடி தந்தைக்கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுடைய மகள்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த பொருட்களை உங்ககிட்ட விட்டுட்டு போகிறது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்க எதையுமே விட்டு வைக்கவே இல்லை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்களுடைய தந்தை, அதாவது அபு குஹாஃபா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள குறித்து தான் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. பொருட்களை பற்றி கவலைப்படவே இல்லை. கண் பார்வை இல்லாத அபு குஹாஃபாவை ஹிஜ்ரத் பயணத்துக்கு அழைச்சிட்டு போக முடியலையே அப்படிங்கிறத நினச்சி தான் உண்மையாகவே கவலை அவங்களுக்கு இருந்துச்சு.
அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஷிகளோட கொலை வெறி தான் நமக்கு தெரிய வருது. அதாவது ஹிஜ்ரத்துக்கான ஒரு பயண ஏற்பாடுகள் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முஷ்ரிக்குகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எப்படியாவது கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. அந்த நாளில் மக்கா நகரத்தில் குறைஷிகள் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. தாருன் நதுவாவில் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அது ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தாருன் நதுவா அப்படிங்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல யோசனைகள் முன்வைக்கப்படுது. சிலர் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கைது செய்யணும், ஒரே இடத்துல கட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து மக்காவிலேருந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில கொடியவங்க என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்கே பார்த்தாலும் கொலை செஞ்சிடணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கப்படுது. அதுக்கு பிற்பாடு தான் குறைஷிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து லாத்து உஸ்ஸா இந்த சிலைகள் கிட்ட அதுக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அங்கே வராங்க. குறைஷிகள் எடுத்த சத்தியத்தை பார்த்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அழுவுறாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்து, உங்களை பார்த்தாலே கொலை செய்யணும் அப்படின்னு ரத்த வெறியோடு அந்த குறைஷியால் அலையிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட தண்ணீர் கொண்டு வர சொல்கிறாங்க. தண்ணீர் கொண்டு வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பள்ளிவாசலுக்கு போய் தொழுவுறாங்க. அதே சமயத்தில் கொலை வெறியோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த குறைஷிகள் அங்கே வந்து இந்த காட்சியை பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெளியே வந்து கையில் மண்ணை அள்ளி எதிரிகள் மேலே எறிகிறாங்க. அந்த மண் அங்கே நின்றுட்டு இருந்த முஷ்ரிக்குகள் எல்லாரோட கண்ணுலையுமே விழுவுது. இப்படி மண் விழுந்த அந்த முஷ்ரிக்குகள் எல்லாருமே பிற்காலத்தில் நடந்த பத்ர் போரில் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்குது, தப்பிக்கக்கூடிய ஒரு தந்திரம் ஒன்று நடக்குது. என்னது, குறைஷிகள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து கொலை செய்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க வழக்கமாக படுக்கக்கூடிய படுக்கையில் படுக்காமல் அந்த படுக்கையில் அலி ரதியல்லாஹு அன்ஹு, அதாவது அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து படுக்க வைக்கிறாங்க. அமைதியாக வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. முஷ்ரிக்குகள் வீட்டை சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. படுக்கையில் தூங்கிட்டு இருந்தது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் பார்க்கும்போது தான் படுக்கையிலேருந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எழுந்து வராங்க. முஷ்ரிக்குகள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாங்க, உங்களுடைய தோழர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில் படுத்திருந்ததுனால குறைஷி காஃபிர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை வந்து கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இருந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறதுக்காக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தயங்கவே இல்லை. ஆனால் முஷ்ரிக்குகள் அவங்களுடைய குறி யார் மேலே இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே தான் இருந்துச்சு. அதனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடிக்க முடியாத ஆத்திரத்தோட குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டுட்டாங்க. இந்த சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய வகையில் தான் சூரா அன்ஃபாலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி அருள்றான். என்ன சொல்கிறான், 8வது சூறால 30வது ஆயத்து, முஹம்மதே உம்மை பிடித்து வைத்து கொள்ளவோ உம்மை கொலை செய்யவோ உம்மை வெளியேற்றவோ ஏக இறைவனை மறுப்போர் சூழ்ச்சி செய்ததை நினைவு கூர்வீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் சிறந்தவன் அப்படின்னு ஒரு ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறமா பயண துவக்கம் ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.